ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ தினம் 10 பாலிட்டி கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4வது நாள். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸோட விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அந்த 10 கொஸ்டினையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்களை பெற்றுள்ளன? இந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கிற ஆன்சர்ஸ் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஓகேங்களா? இந்த 2 ஸ்டேட்டுக்கு தான் வந்து காமனான ஹைகோர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாருங்க. டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி நீதிமன்றம். டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி நீதிமன்றம். கொல்கத்தா நீதிமன்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்துக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நீதிமன்றம். கொல்கத்தா உயர் நீதிமன்றம் வந்து மேற்கு வங்காளத்துக்கும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நீதிமன்றம் தான். பட் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசம். ஓகேங்களா? அப்புறம் கேரளா மற்றும் தெலுங்கானா. இதில் தெலுங்கானாவுக்கு வந்து ஒரே கோர்ட்டு தான். ஓகேங்களா? தெலுங்கானாவுக்கு மட்டுமே ஆன கோர்ட்டு. கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கும் இருக்கு. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் தான், அவங்களுக்கும் உயர்நீதிமன்றம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை பொறுத்த முடியும் இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உயர்நீதிமன்றம். ஓகேங்களா? அதே மாதிரி குஜராத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி உயர்நீதிமன்றம் தான். மகாராஷ்டிராவை பொறுத்தபடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கும் சரி, அதே சமயத்தில் தாத்ரா நாகர் ஹவேலி, அப்புறம் டையூ டாமன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பாம்பே ஹைகோர்ட் தான் வந்து கோர்ட்டு. ஓகேங்களா? ஹைகோர்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இரண்டாவது கொஸ்டின். கூற்று அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். ஓகேங்களா? கூற்று வந்து கரெக்ட். 249வது விதியின்படி வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும், நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். அதற்கான அதிகாரம் வந்து 249 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த விஷயத்தை எதன் அடிப்படையில் செய்யலாம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நலன் கருதி இந்த விஷயத்தை வந்து பாராளுமன்றம் செய்யலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதற்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். ஓகேங்களா? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. அறிவியல் மனநிலை சயின்டிபிக் டெம்பர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இதற்கான சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 51A. ஓகேங்களா? அந்த சட்டப்பிரிவு 51Aன்றது என்ன? அடிப்படை கடமை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது உட்பிரிவாக வருது. என்னது? 51A ஹெச். ஓகேங்களா? ஹெச் தான் வந்து இதை பற்றி பேசுது. என்ன பேசுது இந்த விதி? அறிவியல் மனநிலை, மனிதாபிமானம், ஆராய்ந்து சீர்திருத்தம் செய்யும் மனப்பான்மை ஆகியவற்றை வளர்த்தல். ஓகேங்களா? இந்த உட்பிரிவு சொல்ற கருத்து இதுதான். அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. சட்டப்பிரிவு 35A என்ன சொல்லுது? சட்டப்பிரிவு 35A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை உரிமையில வரும். அடிப்படை உரிமையில கடைசி விதி வந்து
இந்த 35. அதனுடைய உட்பிரிவு தான் இந்த 35A. 35A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விதி ஒரு நிமிஷம், விதி 16 உட்பிரிவு 3, விதி 32 உட்பிரிவு 3, விதி 33, விதி 34. இது தொடர்பான சட்டங்களை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்திற்கான சிறப்பு அதிகாரத்தை பத்தி இந்த 35A வந்து கொடுத்திருக்கு. ஓகேங்களா. மேலும் அடிப்படை உரிமைகளின் கீழ் வரும் குற்றங்களுக்கு தண்டனையை பரிந்துரைக்கவும் வந்து இந்த விதி வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அடிப்படை உரிமை கீழே வந்து ஒரு தவறு நடக்குது, இப்போ தீண்டாமை ஒழிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்குது, அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு அந்த எந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த பரிந்துரைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு இருக்கு. அந்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 35A கொடுக்குது. ஓகேங்களா. ஓகே, சட்டப்பிரிவு 32 இது நமக்கு நல்லாவே தெரியும். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா. இதைதான் வந்து டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது. ஓகேங்களா. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது இந்த சட்டப்பிரிவு தான். ஓகேங்களா. சட்டப்பிரிவு 14A. ஓகேங்களா. 14A இப்படி ஒரு சட்டப்பிரிவு கிடையாது, 14 தான் இருக்கு. ஓகேங்களா. 14 வந்து நமக்கு தெரியும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நாலாவது கொஸ்டின் பாருங்க. மாநில தகவல் ஆணையம் மாநில தகவல் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. தவறானவற்றை கண்டறிக. ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கும் மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். தப்பு. 5 கிடையாது, 10க்கும் மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது கூற்று பாருங்க. மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் பணி நியமனத்திற்கு தகுதியுடையோர் அல்ல. இது சரி. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதவியில் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா திருப்பி வந்து மீண்டும் வந்து மறு நியமனத்திற்கு அவர்கள் தகுதியுடையோர் அல்ல. ஓகேங்களா. அவருடைய பதவி காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 வயது அல்லது 5 ஆண்டுகள். ஓகேங்களா. மூணாவது கூற்று பாருங்க. மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேங்களா. அதுக்கான அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா. நாலாவது கூற்று பாருங்க. மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர். தப்பு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த பரிந்துரைக்கும் குழுவில் இல்லை. ஓகேங்களா. யார் யார் பரிந்துரைக்கும் குழுவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர், சட்டமன்ற கீழவை எதிர்கட்சி தலைவர், மாநில கேபினட் அமைச்சர். ஓகேங்களா. அமைச்சர்கள் குழு. ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிந்துரை குழுவில் இருக்காங்க. ஓகேங்களா. இவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து ஆளுநர் இந்த மாநில தலைமை தகவல் ஆணையரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்றாரு. அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு உண்டான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு இருக்கு. ஓகேங்களா. சரி, கூடுதல் தகவல் என்னன்னு பார்க்கலாம். மாநில தகவல் உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு மே 4, 1997 வந்து இயற்றியது. அக்டோபர் 12, 2005 அக்டோபர் 12, 2005 வந்து பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இது RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் தலைமையகம் சென்னை தேனாம்பேட்டையில இருக்கு. தேனாம்பேட்டையில தான் இதோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. தற்போதைய தலைமை தகவல் ஆணையர் அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா MD
ஷகில் அக்தர். ஓகேங்களா, இவர் தான் வந்து தற்போதைய தகவல் ஆணையர். ஓகேங்களா, இவருடைய பதவியேற்பு வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16/6/2023. ஓகேங்களா, ஜூன் 2023 நடந்திருக்கு. இது இப்போ வரைக்கும் இவர் தான் வந்து தலைமை ஆணையராக இருக்கார். ஓகேங்களா, இவர் வந்து முன்னாள் ஐபிஎஸும் கூட. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? 5வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஓகேங்களா, காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். சர்க்காரியா ஆணையம், பூஞ்சி ஆணையம், ராஜமன்னார் குழு, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இது தப்பு. ஓகேங்களா, முதல் சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னார் குழு, சர்க்காரியா ஆணையம், பூஞ்சி ஆணையம். இது சரி. ஓகேங்களா, இது சரிங்கும் போது மற்ற ரெண்டும் தப்பு. முதல் நிர்வாக சீர்திருத்தம் ஆணையம் வந்து எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1966. ராஜமன்னார் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1969 அமைக்கப்பட்டது, தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. சர்க்காரியா ஆணையம் உங்களுக்கு 1983. பூஞ்சி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 2007. ஓகேங்களா, காலவரிசைப்படி 1966, 69, 83, 2007. ஓகேங்களா, முதல் சீர்திருத்த ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் இருந்தார். ஓகேங்களா, மொராஜி தேசாய் இருந்தார். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கே அனுமந்தையா வந்து தலைவரானார். அனுமந்தையா தலைவரானார். ஓகேங்களா, இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1969 அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க. 2வது ராஜமன்னார் குழு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா 1971 வந்து தன்னோட அறிக்கையை சமர்ப்பிச்சது. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா, ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் கொண்ட குழு. இதோடைய தலைவர் பேர் தான் வந்து ராஜமன்னார். உறுப்பினர்களின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண முதலியார் மற்றும் PL சந்திர ரெட்டி. ஓகேங்களா, இது தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு. ஓகேங்களா, இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த 4 குழுக்களுமே. ஓகேங்களா, சர்க்காரியா ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தலைவர் சர்க்காரியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1987 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குழுவோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க. யார்கிட்ட? ராஜீவ்காந்தி வந்து பிரதமராக இருக்கும்போது அவர்கிட்ட சமர்ப்பிச்சாங்க. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1987 வந்து வெளியிடப்பட்டது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட குழு தான். சர்க்காரியானவும் வந்து 3 பேர் கொண்ட குழு தான். தலைவர் சர்க்காரியா. உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி சிவராமன் மற்றும் SR சென். ஓகேங்களா, பூஞ்சி ஆணையம் வந்து 2007 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்து 2010 வந்து அதோடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சது. ஓகேங்களா, 200 பரிந்துரைகள் வந்து இந்த பூஞ்சி ஆணையம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பரிந்துரைச்சது. ஆனால் வந்து இதில் சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவாதத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதனுடைய இந்த குழுவோட பூஞ்சி ஆணையத்துடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மதன் மோகன் பூஞ்சி. உறுப்பினர்கள் 4 உறுப்பினர்கள். ஓகேங்களா, மொத்தம் 5 பேர் கொண்ட குழு. இந்த பூஞ்சி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா, உறுப்பினர்கள் திரேந்திர சிங், அமரேஷ் பஷி, NR மாதவ மேனன், ஸ்ரீ வினோத் குமார் துக்கால். ஓகேங்களா, 4 பேர் பிளஸ் தலைவர் மதன் மோகன் புஞ்சி. இந்த புஞ்சி ஆணையத்துடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேச பாதுகாப்பின் பொருட்டு மத்திய அரசின் படைகளை மாநிலங்களுக்கு அனுப்புவது பற்றி பரிசீலித்தல். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாத கலவரத்தாலும் சாதி மோதல்களாலும் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய மாநில உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஆய்வு. ஓகேங்களா, இதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த பூஞ்சி ஆணையம். ஓகேங்களா, சர்க்காரி ஆணையத்தையும் ராஜமன்னார் கமிட்டியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், முன்னாடி கிளாஸஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அவங்களுடைய நோக்கம், பரிந்துரைகள் என்னன்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்துடைய பரிந்துரை என்னன்னு பார்க்கலாம். திட்ட ஆணையம், நிதி ஆணையம்,
தொடர்பை மறுசீரமைத்தல். திட்ட ஆணையம் நிதி ஆணையம் தொடர்பை மறுசீரமைத்தல். மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் அமைத்தல். அம்மன்றத்தில் மண்டல மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடமளித்தல். ஆளுநர் அவரது விருப்பதிகாரங்களை எவ்வாறு பிரயோகிக்க வேண்டும் என்பதற்காக வழிகாட்டி விதிகளை வகுக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தோட பரிந்துரைகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்ல? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, விதி 165. ஓகேங்களா? இந்த விதி வந்து பாத்தீங்க என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை பத்தி பேசுது. மாநிலத்தின் வழக்கறிஞர். ஓகே. விதி 163 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு அமைச்சரவை உறுதுணையாக இருத்தலும் ஆலோசனை வழங்குதலும். ஓகேங்களா? ஸோ அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருக்கிறதும் அவருக்கு வேணுன்ற ஆலோசனையை வழங்குறதுக்கு உண்டான விதிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 163 பேசுது. ஓகேங்களா? விதி 164 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அமைச்சர்களை பற்றிய பிற வகையங்கள். அமைச்சர்களை பற்றிய பிற வகையங்கள். ஓகேங்களா? இந்த அமைச்சர்கள் அப்படிங்கும் போது முதலமைச்சர் உள்ள வந்துடுறாரு. ஓகேங்களா? இந்த கேபினட் குழுல வந்து முதலமைச்சரும் ஒரு நபர். விதி 167 ஆளுநருக்கு தகவல். ஓகேங்களா? ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பான முதலமைச்சருக்கான கடமைகள். ஓகேங்களா? இது கட்டாயம் வந்து முதலமைச்சருடைய லிங்க் ஆகிற விதி வந்து இந்த 167. ஓகேங்களா? இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 163 164 மற்ற அமைச்சர்களும் இடம்பெறுவாங்க. முதலமைச்சர் கூட மற்ற அமைச்சர்களும் இடம்பெறுவாங்க. இந்த விதி 167ன்றது டைரக்டா வந்து முதலமைச்சர் கூட கனெக்ட் ஆகிற விதி. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத விதின்றது இந்த விதி 165 தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள். இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உணவு பாதுகாப்பு. ஓகேங்களா? ஸோ பொது விநியோக திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே பொது விநியோக திட்டத்தின் நோக்கம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எட்டாவது கொஸ்டின். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. சரி. 1972 தான் வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. தவறு. 1973 வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. தப்பு. 16 கிடையாது, 18 உயிர்கோள காப்பகம். ஓகேங்களா? 18 உயிர்கோள காப்பகங்களை வந்து இந்திய அரசு ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. அவற்றில் 12 வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவின் MAB திட்டம். MAB திட்டத்தின் கீழ் வருகின்றன. 1986 ஆண்டு முதல் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த உயிர்கோள காப்பக திட்டம்ன்றது 1986 இருந்து செயல்பாட்டில் இருக்கு. இந்த மொத்தம் வந்து 18 உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில் இருக்கு. அதுல 12 உயிர்கோள காப்பகங்கள் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவோட MAB திட்டத்துக்கு கீழே இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது தேர்டா இது வந்து தப்பு, ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப
ஏ மட்டும்தான் கரெக்ட், அதாவது 1 மட்டும்தான் சரி. 9வது கொஸ்டின். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 வந்து இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வந்தது. கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 101, 102, 190, 191 இந்த 4 ஆர்டிகல்லையும் வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இது என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த 101, 102 அப்படின்றது பார்லிமெண்ட்டுக்கு சம்பந்தமான விதிகள். ஓகேங்களா? நாடாளுமன்றத்துக்கு சம்பந்தமான விதிகள். இந்த 190, 191ன்றது சட்டமன்றத்துக்கு சம்பந்தப்பட்ட விதிகள். ஓகேங்களா? இந்த 2 விதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதை தான் சொல்லும், ஒரே கருத்தை தான் சொல்லும். ஆனா விதி 101, 102 கீழ் அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு இதாகிறது, பிலாங்ஸ் டு வந்து பார்லிமெண்ட்டுக்கு. 190, 101 அந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு வந்து அந்த விதி பொருந்தும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதவி இடங்களை காலி செய்து விதி 101 விதி 190 பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பதவி இடங்களை காலி செய்தல். 101, 190. 102, 191 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் தகுதி இழப்பு. ஓகேங்களா? ஸோ இது 101, 102 பார்லிமெண்ட்டுக்கு, 190, 191 சட்டமன்றத்துக்கு. ஓகேங்களா? கட்சி தாவல்னா என்ன? ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறது தான். ஸோ அதற்கான தடை சட்டத்தை கொண்டு வந்தது தான் இந்த 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? 2வது கூற்று பாருங்க. அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இது இணைக்கப்பட்டது. தப்பு. 9வது அட்டவணையில் இல்ல, 10வது அட்டவணையில் இது இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2000 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. கரெக்ட். ஓகேங்களா? 91 சிஏஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறு திருத்தம் வந்து பண்ணாங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி ஒரு சிறு திருத்தம் பண்ணாங்க. அது எந்த ஆர்டிகல் அது சேஞ்சஸ் விழுந்துச்சு பாத்தீங்கன்னா விதி 75ல. ஓகேங்களா? விதி 75 வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. விதி 75 எதுக்கான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சர்களுக்கான விதிகள். ஓகேங்களா? மத்திய அமைச்சர்களுக்கான விதிகள் தான் வந்து இந்த விதி 75. அதாவது பிரதமர் உள்பட அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15%, இதை விட வந்து ஜாஸ்தி ஆயிடக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த சட்ட திருத்தத்துல வந்து விதி 75ல சேஞ்ச் பண்ண விஷயம் இதுதான். ஓகேங்களா? ஆனால் குறைந்தபட்ச அமைச்சர்கள் எண்ணிக்கை 12ஆக இருக்க வேண்டும். ஓகேங்களா? மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில 15% வந்து தாண்டி போயிடக்கூடாது. அதே டைம் குறைஞ்சபட்சம் 12 அமைச்சர்களாவது வந்து இருக்கணும். ஓகேங்களா? இது நாடாளுமன்றத்துக்கான விதி மாற்றி அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 மற்றும் 3 சரி. பத்தாவது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு, சங்கல்ப். ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கல்ப் அப்படின்னா என்ன? ஸ்கில்ஸ் அக்விசிஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லி ப்ரொமோஷன். ஓகேங்களா? ஸோ எஸ் ஏ அண்டுக்கு என் கே ஏஎல்பி சங்கல்ப். சங்கல்ப்னா சபதம் சொல்றோம் இல்லைங்க, அந்த மீனிங் அது.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19th Jan 2018 இந்தியாவில் தயார் செய்க மேக் இன் இந்தியா. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ரொம்பவே ஊக்குவிச்சார். மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து ரொம்பவே ஊக்குவிச்சாரு. ஓகேங்களா. இந்த திட்டம் வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் 2014. ஓகேங்களா. பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக வந்து பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்த திட்டம் தான் இது. ஓகேங்களா. ஒரு 2014 மேல வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ செப்டம்பர்ல இந்த ஸ்கீம் வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இதோட நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி துறை வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 12 to 14% வந்து வருஷத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் வந்து இதோடைய டார்கெட். இந்தியாவில் தயார் செய்க அந்த மேக் இன் இந்தியா ஸ்கீமோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி வளர்ச்சி தான். தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம், இது தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் வந்து 1983 இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்தது தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசால் 2015 ஜூலை 15 இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க, தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியின் ஸ்கில் இந்தியா இயக்கத்தின் ஒரு முக்கிய திட்டம். ஓகேங்களா. ஸ்கில் இந்தியா திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வர சப்ஸ்கீம் தான் வந்து இந்த தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம். அதே மாதிரி இந்த தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1983. ஸோ 3. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2015. 1983 அப்புறம் 2014. அப்ப செகண்டுக்கு 2. சரி வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை மேம்படுத்துது 2018. ஸோ இது 1 வந்து லாஸ்ட் வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் இது தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் 1983 3ல வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தயார் செய்க 2014 வந்தது. அப்ப இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த துறைக்கு கீழே இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. இதற்கு கீழே இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா 4 திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு. 4 திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். ஓகேங்களா. இது வந்து 2012 கொண்டு வந்தாங்க. இதை தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். அடுத்தது 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். அந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 2019 கொண்டு வந்தாங்க. இது தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். 4வது வந்து பாத்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்ய யோஜனா. ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா 2014 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் இந்த இது வந்து இந்த துறைக்கு கீழே வர 4 திட்டங்கள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு மூலம் மகளிரின் நிலையை வந்து மேம்படுத்துறது தான் இந்த ஆணையத்தோடைய நோக்கமே வந்து அதுதான். ஓகேங்களா. வாழ்வாதார மேம்பாடு இதோட வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார விவகாரங்களை சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கீழே வருது. பொருளாதார விவகாரங்களை
விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு. ஓகேங்களா, அதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கல்ப் அப்படின்ற ஸ்கீம் வருது. ஓகேங்களா, இந்த தேசிய திறன் மேம்பாட்டு ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 அடுக்குல இருக்கு. தேசிய மாநில மாவட்டம் அப்படின்ற 3 நிலையில 3 டயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்கு. தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான 10 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, நாளைக்கு இன்னொரு 10 பாலிட்டி கொஸ்டின்ஸோட, இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டின்ஸோட உங்களை மீட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, பை.